Hi, good evening. Welcome to today's discussion that is hosted by Vikal Bengaluru and Bangalore International Center. So let me quickly introduce you to the panelists. Many of you may have already watched some of Kim Longinotto's films, but for those who are not familiar with her work, Kim is a renowned British documentary filmmaker who's known for her compelling portraits of people who stand up against unjust traditions. And we are very happy to have with us too Salma, who is the protagonist of this film and is a well-known poet, writer, and political activist who has traveled the world with her work and inspired many with her writings. Ponni Arasu will be moderating the discussion. She'll be talking to Kim and Salma. Ponni is a Tamil feminist historian, lawyer, performance artist, and educator, presently based in Eastern Sri Lanka. So we are very happy to let you all know that the discussion will be bilingual in both English and Tamil. Please keep a lookout for the translations in the chat box. Many thanks to Vani Subramani, documentary filmmaker and educator based in Chennai, who will be doing the translations along with Ponni. And a final reminder, please enter your questions in the Q&A box so that Ponni can take them up in the course of the conversation. Ponni, I hand over to you. அனைவருக்கும் வணக்கம். இப்ப உலகத்துல நடந்துட்டு இருக்கிற பல கஷ்டங்களுக்கு இடையால இங்க எங்களோட நீங்க இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. என் தமிழ் கொஞ்சம் இப்ப மட்டக்களப்பும் மெட்ராஸும் கலந்திருக்கு. எனக்கு தெரியும் கடல்ல ரெண்டு பக்கத்துல இருந்து நண்பர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க என்று தயவு செய்து மன்னிக்கவும். இதுதான் இன்றைய நாள்ல எனது தமிழ். நீங்கள் அனைவரும் ஏற்கனவே படத்தை பார்த்திருப்பீங்க என்று நம்புறேன். அப்படி பார்க்க கிடைக்கலண்டா ஏற்கனவே படம் வந்து கன நாள் ஆனதுனால நீங்க முன்னுமே பார்த்திருப்பீங்க என்று நம்புறேன். அப்படி பார்க்கலண்டா தயவு செய்து இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஆனாலும் ஒரு மிக நுணுக்கமான ஒரு படத்தோட ஒரு சாதாரண அறிமுகம் என்று சொல்ல போனா, ஒரு பக்கம் இது தூரங்குறிச்சியை சேர்ந்த ஒரு பெண்ணோட கதை, இன்னொரு பக்கம் தமிழ் சூழல்ல உலகின் பிற கலாச்சாரங்கள் போலவே இயங்கிக் கொண்டு வரும் ஆணாதிக்க சமூகத்தின் கட்டமைப்பை தெளிவாக காட்டுகின்ற ஒரு படம். அதே சமயத்துல அதிலிருந்து மீண்டு தனக்கென ஒரு ஆளுமை உருவாக்கின ஒரு பெண்ணோட நுணுக்கமான, சிக்கலான, அதே சமயம் ஒரு எழுச்சி ஊற்ற கதை. இந்த கதையில முக்கிய பங்கு வகிக்கிற சல்மா அவர்களின் பல்திறன் சார் இருப்பு, வாழ்வு மிக முக்கியமா காட்டப்படுது. குடும்ப உறவுகள் ஒரு பக்கம் சிக்கலா நகர்ந்து கொண்டிருக்க, இந்த கதையில ஹீரோயின், வில்லன் என்றெல்லாம் சுலபமா நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில குரல், மதிப்பு, கரிசனம் வழங்கும் தன்மையுடன் எடுக்கப்பட்ட படம். இன்னொரு பக்கம் சல்மா கவிதை எழுதி தள்ளுறாங்க. தான் மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் அந்த காகிதத்துக்குள்ள போடுறாங்க. அத பல சவால்களை சந்திச்சு வெளியே கொண்டு வர்றாங்க சிலரோட உதவியோட. எதிர்பாராத அரசியல் வாழ்விலையும் ஏதோ ஒரு பாதை உருவாகுது. இது எல்லாத்தையும் வெவ்வேறு வகையில தன் குடும்பத்தாரோட அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. தன்னை சுத்தி இருக்கிற பெண் குழந்தைகள், பொம்பளைங்களோட அடிப்படை உரிமைகள், மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தன்னால இயன்ற அளவு அவங்க உழைக்கிறாங்க. இது அவங்களோட அம்மா, தன்னோட பிள்ளைகள் இருந்து தன்னோட உடன் நிற்கும் அக்காவோட பகிர்ந்து கொண்டே வர்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் படத்துல இருக்கிற அந்த சீன்ஸ், அது ஒவ்வொரு கட்டங்கள் என்று மட்டும் பார்க்காம, சல்மா அவர்கள் தனது இருப்பாலையும் தனது உடல் மொழியாலையும் பல கதைகளை நமக்கு சொல்றாங்க. அந்த உடல் மொழியையும் இருப்பினையும் மிக அழகாக கிம் அவர்களும் அவர்களோட பணியாற்றின சம்யுக்தா பிசி, சாரா லீமா ஆகிய வெவ்வேறு பல நண்பர்களும் ஒன்றிணைந்து இந்த படத்துல அழகா நம்ம முன்ன காட்டியிருக்கிறாங்க. அப்ப இதுதான் படத்தோட ஒரு சிறிய அறிமுகம் நான் உங்களுக்கு வழங்க விரும்புறேன். Whenever you are wondering where the translation is, kindly keep an eye out either on the chat window or in the closed captioning. All the translation, sorry about that, hold on a second. The translation of what I just said is on the chat.
Most of the translation from Tamil to English will be in your closed caption. So kindly turn on your closed caption. Please press the closed caption button and press show subtitle. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கான மொழிபெயர்ப்பு சாட்டுக்குள்ள இடம்பெறும். தயவு செய்து சாட்லை அவதானிக்கவும். அப்ப முதல்ல நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேள்வியோட நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சல்மா, உங்களுக்கு முதல் கேள்வி என்னண்டா, இந்த படம் வந்து 10 வருடங்கள் கிட்ட ஆயிட்டு. உங்களோட வாழ்க்கை பயணங்கிறது அதை விட மிக நீண்டது. அப்ப இன்றைய நாள்ல நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட வாழ்க்கை, உங்களோட இருப்பு, உங்களோட ஆளுமை அப்படிங்கிறது இன்றைய துவரங்குறிச்சியில இருக்கிற பெண்களுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான தாக்கம் உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு விவாதத்தை உரையாடலை வந்து நடத்துறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சுனந்தாவிற்கும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய கிங் அண்ட் பொன்னி, உதவியா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த கிராமம் அதனுடைய முகம் பெரிய அளவுக்கு மாறல. நவீனம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா கிராமங்களுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. ஆனா அந்த நவீனத்துவம் என்னவாக இருக்கு அப்படின்னா, உடையாக இருக்கலாம், அல்லது டிவியா இருக்கலாம், அல்லது மொபைல் போன் நெட்வொர்க்கா இருக்கலாம். இது போல ஒரு விஷயம்தான் நவீனமாக மாறி இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு கிராமங்கள்ல. ஆனா அந்த பெண் அப்படின்னு வர்றப்போ அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் இன்னும் உருவாகவே இல்லை அப்படிங்கிறத வந்து என்னுடைய கிராமத்தை வச்சு நான் சொல்ல முடியும். பெரும்பாலான மைனாரிட்டி முஸ்லிம் பெண்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல அந்த நிலைதான். ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஸ்பேஸ வந்து கல்வி அல்லது வேலை அது சார்ந்து உருவாக்கி தருவதற்கு இன்னும் அவர்கள் தயாரா இல்லை. ஒரு சில முக்கியமான ஒரு விஷயம்னா, இஸ்லாம் எந்த இடத்துலயும் பெண்ணுடைய கல்வியை மறுப்பதற்கோ அல்லது அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது அப்படின்றதோ அப்படியான எந்த ஒரு தடையையும் உருவாக்குனதாவே இல்லை. ஆனா அந்த கலாச்சார ரீதியாவே சமூகம் வந்து கட்டமைக்கப்பட்டு பெண்கள் என்றாலே வெளியில போறது ஆபத்தான ஒரு விஷயம், அல்லது அவங்களுக்கு சேஃப்டி இல்லை, அவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லை, இப்படிதான் இன்னும் கூட சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இப்போ இந்த நிலை இப்பவும் அப்படிதான் தொடருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு எழுத்தாளரா அங்க இருக்கக்கூடிய அங்கீகாரமோ அல்லது என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் இன்னைக்கு வரைக்கும் நம்பல. எனக்கு எழுத்தாளருங்கிற அங்கீகாரமும் அங்க கிடையாது. என்னை யாரும் அது அப்படிப்பட்ட ஒரு மரியாதையும் கிடையாது எனக்கு. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அந்த பொலிட்டிக்கல் லீடருங்கிறது வந்து நிச்சயமா வந்து அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒருத்தரோட யாரும் பிரச்சனை வச்சுக்க கூடாது, அல்லது அவங்களோட விமர்சனம் பண்ணக்கூடாது, அவங்க கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிதான் இருக்கணும். அது போல ஒரு விஷயம் தான் என்கிட்ட வந்து இந்த சமூகம் இருக்கு. அவங்களால என்னை ஏத்துக்க முடியாது, என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ஏத்துக்க முடியாதுன்னாலும் கூட பட் சகிச்சுக்கலாம், நிராகரிக்கவும் முடியாது. ஏத்துக்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாத ஒரு இடம். அதுதான் என்னுடைய இடமா இருக்கு. ஆனா பெண் குழந்தைகள், நான் மீட் பண்ணக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் அவங்க டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்கள, அதற்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாக்குறப்போ அவங்க கண்ணுல ஒரு மின்னலை நான் பார்ப்பேன். கண்ணுல ஒரு ஆர்வத்தை என்னால பார்க்க முடியும், கெஸ் பண்ண முடியும். அவங்க ரொம்ப என்னோட வாழ்க்கை திசை மாதிரி போனது, நான் இன்னும் பெரிய இடத்துல இருக்கிறேன், நான் இன்னும் பரவலா அறியப்பட்ட ஒரு ஆளா இருக்கேங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இப்படி ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் அந்த கண்ணுல தெரியும். அதற்கான வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்படல, மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதனால நம்ம வந்து இன்னும் நீண்ட பயணத்தை நோக்கி போக வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட தொடர்புடைய ஒரு கேள்வி ஷப்னம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தை பார்த்திருக்கிறாங்க, பார்த்துட்டு கேக்குறாங்க, உங்களோட குடும்பத்தாரும் ஊர்ல இருக்கிற மிச்ச ஆக்களும் படத்தை பார்த்திருக்கிறாங்களா? அவங்க படத்தை பத்தி என்ன கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க இதுவரைக்கும்? ஊர்ல யாரும் பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா யாரும் என்கிட்ட அதை பத்தி பேசினதே இல்லை. அது
பார்த்துட்டாங்களா அல்லது என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு விரும்பலையா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வீட்டுல எல்லாம் ஒரு பார்த்துட்டாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு ஒரு போரிங்கான ஒரு படம். ஏன்னா அவங்களே அவங்க பாத்துக்கிறாங்க இல்லையா? அதுல நோ இன்ட்ரெஸ்டிங். எங்க அம்மா பார்த்துட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் இது ஒரு படம்னு எதுக்கு எல்லா இடத்துலயும் போய் போட்டாங்க? எதுக்கு இவ்வளவு அவார்டு குடுத்தாங்கன்னு எங்க அம்மா என்கிட்ட திரும்ப கேட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லல ஒண்ணும். அவங்களே அவங்கள பாத்துக்கிறதுல அந்த பெரிய நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்மள யாரும் வந்துட்டு பெருசா தெரியாது இல்லையா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு ஆனா எதிர்ப்பு அல்லது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்துட்டு அவரு ஒண்ணும் ஒரு அபிப்பிராயம் சொல்லல. கொஞ்சம் சின்ன சின்ன விமர்சனங்கள் அவருக்கு வருத்தங்கள் இருந்தது. ஆனா அது பெருசா அது போகல. அதுதான் நல்லது. Nandri Salma. We can now move on to a question to Kim. I have a few lined up for you. The first one I want to start with is you have had a career in making films about structures of patriarchy and about women who live in them, who survive through them, who thrive in them, who struggle, which your career is longer than my life. So I want to know now at this point in your life, after having done this work for so many decades, are there some broad themes that you would identify that we can think of as shared among patriarchal structures in different contexts, that we can think of as shared among the women who break out of them, who struggle against them, who thrive in them, who survive them? I think what's shared in all of these stories, and they're the stories that I'm attracted to, they're the stories that I want to tell. I think there's too many films about women and young people which is about victims, and I think that just makes you feel sad and powerless. And I love celebrating rebels, pioneers, people who are changing things just because of who they are and because they don't accept what they're meant to accept. Puni, do you want me to stop so that you can translate? Okay. So shall I stop now? Keep speaking. Pardon? Oh, your sound has gone funny. I can't hear you. Can you hear me now? Yes. Yeah, you can keep speaking. I've got it. Oh, okay. All right. Yeah. Oh, good. Okay. I'll try not to speak quickly. And when I heard Salma's story, which happened in a very strange way, I was in Delhi at a film festival, and I was in a sort of seminar, and everyone was saying, "Oh, things are so bad and life's so depressing." And then one woman stood up, and she told the story of Salma, and I just thought, God, I love the sound of this woman. I would absolutely love to make a film with her. And it was so strange because as soon as I got back to London, I emailed Salma and said, Salma, I've heard about your story. I'd love to do a film together. She wrote back straight away, when are you coming? And that was what she was like. She was so open, and it's kind of odd because Salma's in the room, but she was so open and generous, really generous of spirit, that she took us into her life and she shared things, and it was a wonderful experience. It was life enhancing. That's what it was. It made you feel stronger, and it made you feel proud to have met someone like Salma. So I think she kind of changed my life, because when I went home afterwards, I kept thinking, no matter how bad things are, I'm going to think of Salma. She didn't let things. She kept struggling. She kept fighting. She kept sneaking out her poems. I love the story of how her and her mum got the poems out. I think it was in the Lillet box, wasn't it, Salma? It was in the sanitary towels, which is so clever. So one place nobody's going to look. The little poems in the sanitary towel box. So yeah, it was an inspiration, and I loved making the film. Thank you so much, Kim. I just
want to follow that up with one more question to you, which is with regards to, you've made films in so many different parts of the world. You've made films, a series of films set in Japan, a few films set in Iran, 2 films set in India, a more recent one that's set in Chicago. In more recent years, it seems like you are going back to, if I may say, the Western world, so to speak, somewhere closer to where you grew up. And I know you started there. I know your first films were there. So I was just wondering how this move back to that part of the world has changed your practice, your perspective, after all of these years, if you have any reflections on that. Well, Ponni, what happens is, because when I heard about Salma when I was in Delhi, I had no intention of making another film in India. And it was just hearing the story and kind of falling in love with Salma's story and wanting to share it. So I don't sort of think I want to come to America, I want to film in England. I wait until I find a film that I'm passionate about. I don't just make any old film for, I wait until something comes that wins my heart over, really. And so the one in Chicago, she reminds me very much, she's called Brenda. She reminds me very much of Salma. She's a rebel, she's a pioneer, she's proud. She's not ashamed or embarrassed to show her weaknesses as well. And I think only truly strong people can do that. Only truly strong people can admit that sometimes they feel weak, because weak people always hide their strength, their weaknesses. So, and I hadn't intended to make a film in Chicago, but when I heard about Brenda's story, I wanted to go and make a film with her. So that's just how it works, really. There's no great plan, Ponni. I don't think, okay, I'm going to go to Chicago now. It's the stories. I follow the stories. சல்மா, உங்களுக்கு அடுத்த கேள்வி என்னண்டா, இப்ப எனது முனைவர் பட்ட படிப்பினை நான் திராவிட இயக்க வரலாறை பத்தி செஞ்சிருக்கிறேன். நான் முதல் ஆள் இல்ல, நிறைய இது சார்ந்த ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. மிக முக்கியமான முற்போக்கான பல கருத்துக்களை திராவிட இயக்கம் முன்வைச்சாலும், அதே சமயத்துல ஒரு ஆணாதிக்க சிந்தனையை பெரிய அளவுல கேள்வி கேட்காத ஒரு உலகமாகவே தமிழ் அரசியல் உலகம் இன்னும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தென்படுது. அப்படியான ஆணாதிக்க சிந்தனை கட்டமைப்புல இருக்கிற ஒரு சமூகத்திலிருந்து உடைச்சு வெளியே வந்த நீங்க இந்த உலகத்துல போறத பத்தி என்ன உங்களோட அனுபவங்கள், கருத்துக்கள், உணர்வுகள் நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியது? நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணாதிக்க சமூகம். இத ரொம்ப ஒரு நாள் 2 நாள்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகம் இல்ல. பல நூற்றாண்டு காலமாக பெண்களுக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட பல்வேறு கருத்தியல்களால இந்த உலகம் ஆளப்பட்டு இருக்கு. அதுல இங்கேயும் அது போல ஒரு நிலைதான் இருக்கு. பொதுவாக திராவிட இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தந்தை பெரியார்ல இருந்துதான் என்னுடைய தாட் போகும். அவர் தான் அதனுடைய முதல் மனிதரா நான் பார்ப்பேன். இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மாநிலங்களை காட்டிலும் பெண்களுடைய வாழ்க்கையில, சமூக வாழ்க்கை அப்படிதான் நான் பார்க்கணும். கல்வியோ அல்லது வாழ்க்கை பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா, அது தந்தை பெரியார் கொண்டு வந்த சிந்தனை மாற்றம். அவர் தான் முதல்ல பெண் விடுதலையை பத்தி பேசுறாரு, பெண்களுடைய நிலையை பற்றி கவலைப்படுறாரு, அதை மாத்தணுன்றதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ஆண் பெண்ணியவாதியாக இருக்க முடியும் அப்படின்னா அது பெரியாரை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அப்படிதான் எனக்கு இந்த இயக்கத்தை அப்படிதான் அறிமுகம். நான் பெண்ணியன் அடிமையானால படிச்சுட்டு நான் என்னுடைய சிந்தனைகள் மாறுது. அது வரைக்கும் எனக்கு என்னுடைய கிராமத்துக்குள்ள எதெல்லாம் எனக்கு கற்றுத்தரப்படுதோ, இதுதான் பெண் அப்படின்ற கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு அவருடைய புத்தகங்களும் கருத்துக்களும் எனக்கு உதவியா இருக்கு. அதற்கு பின்னாடி வந்த தலைவர்கள், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த திராவிட இயக்க கருத்தாளத்தோட கருத்துக்களை முன்வைத்துதான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு யார் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த லீடர்ஷிப்பை தான் முக்கியம்னு நான் பாக்குறேன். அவங்க வந்து ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் பல்வேறு வகையான திட்டங்கள் வந்து சமூக சார்ந்த அக்கறையோடு திட்டங்கள் கொண்டு வரப்படுது. அந்த திட்டங்கள் எல்லாமே பெண்ணை வந்து எம்பவர் பண்றதுக்கான திட்டங்கள். அது சட்டமாக்கப்படுது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் பல வகையிலும் பெண்களை வந்து எம்பவர் பண்றதுக்கான பல திட்டங்களையும் சட்டங்களும் உருவாக்கப்படுது. அப்போ வந்து அந்த திராவிட இயக்கத்தாருடைய அந்த கட்டமைப்பு வந்து பெண் சார்பாக இருக்கு, பெண் விடுதலையை நோக்கிய பயணத்தை அது நடத்துதுங்கிறப்போ நான் அதுல இணைந்துக்கிறது எனக்கு வந்து பெரிய விஷயமா இல்ல. ரொம்ப சந்தோஷமா நான் உள்ள வந்தேன். ஆனா அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் தலைவர்கள் மட்டும் அங்க இல்ல. தலைவர்கள் மட்டும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அவங்களுடைய சிந்தனைகள் மட்டும் எல்லா இடத்துலயும் இல்ல. பலவர அந்த ஆணாதிக்கத்தால ஊறி போன ஒரு பெரிய கும்பல் இங்க ஆண்கள் கும்பல் அல்ல, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அவங்கள வந்து வீட்லயும் பெண்கள் அப்படிதான் நடத்துவாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த இயக்கம் சார்ந்த அந்த பெண்ணை எப்படி ஈக்குவலா நடத்துறதுங்கிற விஷயங்கள்ல வந்துட்டு பெரிய ஒரு பொறுப்பும் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்காது, நம்ம அதுல எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கிறத விட இந்த அரசு என்ன மாதிரியான சட்டங்களை உருவாக்குது, பெண்ணை எம்பவர் பண்ணுது, இப்படிதான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல இதுவரைக்கும் எந்த ஏமாற்றமும் எனக்கு நிகழல. ரொம்ப தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த மோசமான அனுபவங்களும் கூட இல்ல. கலைஞர் வந்து என்ன மிகப்பெரிய அளவுக்கு அந்தஸ்து தந்துதான் என்ன வச்சிருந்தாரு, மரியாதை தருவாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 33% இடஒதுக்கீடு வந்து விமனுக்கு பஞ்சாயத்து ராஜ்ல ராஜீவ்காந்தி சட்டம் இயற்றிய பொழுது அதை முதல்ல தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்து பெண்களை வந்துட்டு வெளியில கொண்டு வந்தது கலைஞரா தான் இருக்காரு. அப்போ வந்து அந்த வாய்ப்பு எனக்கு அப்படிதான் வந்தது. நான் வீட்டை விட்டு நான் எவ்வளவுதான் எழுதிட்டு இருந்தாலும் என் வீட்டை விட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிதான் எனக்கு அமையுது, அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. அப்ப இப்படி பாக்குறப்போ அந்த ஆணாதிக்கம் நிச்சயமாக அடிமட்டத்துல பலர்கிட்ட இருக்கதான் செய்யும். ஆனா அவங்க எல்லாருமே ஆணாதிக்கத்துல ஊர்ல குடும்ப அமைப்புக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான், சமூக அமைப்போடு வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான். அத வந்து நம்ம இன்னும் இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தை நம்ம மறுபடியும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அல்லது பள்ளிகள்ல இருந்தே நம்ம கற்றுத்தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்பதான் அதுல இருந்து முழுமையாக வெளியில வர முடியும்னு நினைக்கிறேன். இங்க கேள்வி பதில்ல 2 கேள்வி உங்க கணவர் சார்ந்திருக்கு சல்மா. ஒன்று வந்து அவர் உங்களை அரசியலுக்கு போக ஊக்குவிச்சதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. இன்னொருத்தங்க வந்து நீங்க அரசியலுக்கு போன பிறகு ஏன் அவரை விட்டுட்டு வரலன்னு கேக்குறாங்க. 2 விஷயமும் முக்கியமான கேள்வி. ஒண்ணு வந்து எனக்கு அதான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, 33% இடஒதுக்கீடு என்னுடைய அது ஒரு பஞ்சாயத்து தான். நகராட்சிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பெண்கள் தான் நிக்க முடியும்ன்றப்போ என்னுடைய கணவர் அங்க நின்னா ஜெயிக்க முடியும். இப்ப பல இடங்களையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கணவர்களால நிக்க முடியாது, அப்பானால நிக்க முடியாதுங்கிறப்ப பெண்களுக்கு அந்த இடம் வாய்ப்புகள் வழங்கப்படுது. அப்ப என் கணவர் நிக்க முடியல அப்படிங்கிறப்பதான் அந்த வாய்ப்பு வேற யாருக்கு கொடுக்க வேணாம், குடும்பத்துக்கான ஒரு பதவியா அது மாறும். அது அப்புறம் அதிகாரம் செலுத்திய இடத்துல ஆண் எடுத்துக்குவாங்க. இது எல்லா இடத்துலயும் பல இடத்துலயும் இந்தியா முழுக்க தான் நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் கையெழுத்து போடுற ஒரு பொம்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கணவர் தான் எல்லாத்தையும் பாப்பாவோ யாராவது சகோதரனோ பாத்துப்பாங்க. அது போலதான் என் கணவர் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. ஆனா வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நானும் விட்டு கொடுக்கல. அப்புறம் என்னுடைய செயல்பாடுகளால அவருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். அப்போ சரி சேர்ந்து பயணிப்போம், இந்த விஷயத்துல மக்களுக்கான பணியை தான் நம்ம செய்ய போறோம், சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சோம். அந்த அரசியலுக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு எனக்கு இடையில வந்து பெரிய ஒரு ஈகோ இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு எழுத்தாளர், எனக்கு வந்து அது வந்து தனிப்பட்ட வகையில அவரை வந்து ஏதோ ஒரு வகையில துன்புறுத்தக்கூடியவனா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அரசியலுக்கு அவர் கொடுத்த பதவி வாய்ப்பு அப்படிங்கிறப்ப அவருடைய ஈகோ வந்து நேர் செய்யப்படுது. நான் சைக்கலாஜிக்கலா அப்படிதான் நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பெரிய ஆள் மாதிரியும் அவர் தன்னை சாதாரணமான ஒரு ஆள் மாதிரியும் அவருக்கு ஒரு ஈகோ மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அந்த எண்ணம்.
அந்த எண்ணத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவர் மூலமாக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பும், அவருக்கு ஓட்டு போட வேண்டியவர்கள் எனக்கு அந்த ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனாலையும், அவரால எனக்கு அந்த பதவி கிடைச்சதுனாலயும், இப்ப அவர் ஒரு முக்கியமான ஆளா தன்னை வந்து புரிஞ்சுக்கிறார். நான் ஒண்ணும் உனக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற போல ஒரு மனத்தெளிவு அவருக்கு வருது. இப்போ 2 பேருக்கு பிரச்சனைகள் இல்லாதப்போ, நான் அவர பிரிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப சாதாரணமா எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய எந்த இதையும் அவர் தடை செய்றதில்ல. எழுதுறதையும், ஏன் நெறைய எழுதலன்னு கூட இப்ப கேட்கிறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு நிலைமை மாறி இருக்கு. அதனால விட்டு ஒருவருக்கு அடுத்த தேவை இல்ல. அதான். நன்றி சல்மா. Kim, I have the next very exciting question for you. I'm really curious what you're going to say about this. What I wanted to ask you is that the consumption of the visual medium has changed so much in the past few years, or 2 decades to be precise. So in the age of TikTok and YouTube and Netflix, I guess, all of those different things put together, you have spoken about filmmaking as bearing witness for many decades. Some of your work, your writing, interviews are really inspiring because that's how you speak of your methodology. So in this changing age of hyper consumption of video and all sorts of visual material, what do you think are some ethics we could hold with regards to bearing witness to people's lives through film? Well, I think with all of us, I mean, I love watching, series on Netflix. I think it's a really interesting, when you watch a series, you have time to really get to know people over many hours. It's a very different thing. And the kind of things that I make, it's like 90 minutes, 100 minutes, and you're in a world and you go into a world and you live in the world. So because we're talking about Salma, you go into her village, you live in her village, you live with Salma, and hopefully when you finish watching the film, you feel like she could be your sister, she could be your aunt, she could be your best friend, that you feel like you've really come to know her. And I think that experience, because we know as soon as lockdown opened, when it relaxed, everybody wanted to go back to the cinema because it's a very particular experience. You're with people, and I think human beings love being in a group. They love being with other people. I know one thing I really, really missed, and I thought I'm never going to take it for granted again, is being with a great group of people, dancing or listening to music or, music festivals or all those things that we missed over, it was nearly 2 years. And I think it's the same for cinema. It's a very different experience watching a film with other people in a darkened room where you're just living through something, and sitting with your partner watching Netflix or, having a cup of tea and stopping it so you can go down and get something to eat. It's very different. But I think they're all good. They're all, I mean, people said, I'm sure, when, TV started, everyone said, oh, the novel, that's the end of the novel. But people are still reading novels, they're still reading poetry. I think we've become, our viewing tastes and our reading tastes have become more varied, and I think we all embrace it the same, that I think we've all loved, Netflix, and I love being able to talk to you on Zoom. This was unheard of before lockdown. I've done so many Zooms now, and I've made new friends on Zoom. I feel like I have to keep reminding myself, oh, I haven't actually met Vincent. I've only met him on Zoom, because it's after a bit you forget, and like what we're doing now, there's all these people that we can't see, but we know they're there. And we're all watching and talking at the same time, which is wonderful. I think technology is a very interesting thing. It can free us, it can inspire us, but also there's obviously bad sides of it as well. But I think we have to embrace the good and try and not do the bad so much. Like social media can be so destructive. I've got friends who have really suffered with, particularly people in the public eye, have really suffered in social media
hate messages. And so I think we have to, it's very hard to generalize, Ponni, is what I'm saying. There's wonderful things, which is now I'm meeting you, Ponni, for the first time, getting in your house, I think, which is fabulous, and I love it. I haven't even had to leave the house, So and keeping in touch with people in the last 1.5 years, that's what it's enabled us to do. Thank you, Kim. Salma, உங்களுக்கான கேள்வி. ஒரு பக்கம் இந்த திராவிட அரசியல் பற்றி நீங்க கதைச்ச மாதிரி இப்ப இஸ்லாம் சார்ந்த சமூகங்களை அழிக்கிறதுக்கெண்டே பெரும் கூட்டங்கள் கிளம்பி இருக்கு. இப்ப என்ன இன்றைக்கு நேத்து கிளம்பல, முன்னவே கிளம்பின ஆக்களுக்கு ஆதிக்கம் கூடி இருக்கு. அப்ப இந்த சூழல்ல அடிக்கடி அவங்க வைக்கிற வாதம் என்னன்னா, இந்த சமூகத்தை பாருங்க எவ்வளவு பின்தாங்கி இருக்கிறாங்க, பாருங்க தண்ட பொம்பளைகளை எப்படி நடத்துறாங்க, நிறைய பிள்ளை பெக்குறாங்க, 3-4 பொண்டாட்டி தட்டுறாங்க. அதாவது தண்ட சொந்த சமூகத்துல எந்த ஆதிக்கமோ எதுவோ இல்லாத மாதிரியும் இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் கதைக்கிறது. அத இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஒரு கருத்தா முன்வைக்கிறது சமூகத்துல. இப்ப அந்த அடக்குமுறைகளைத்தான் நீங்களும் விமர்சனம் செஞ்சிருக்கீங்க உங்களோட முறையில. அப்ப ஒரு பக்கம் நீங்க பிறந்த சமூகத்துல இருக்கிற பழக்க வழக்கங்களை விமர்சனம் செய்யற அதே சமயத்துல இப்படியான கொலவெறி கொண்ட ஆக்களோட வாதங்களையும் நீங்க முகம் கொடுத்திருப்பீங்க. அப்ப அது சார்ந்து ஏதாவது ஒரு சில கருத்துக்கள்? நிச்சயமா இஸ்லாம ஓவியம் இன்னைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைக்கப்பட்டு அவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சிகளை நம்ம பல இடங்கள்லயும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா உலகத்திலேயே ரொம்ப மோசமான வாழ்க்கை தரத்தை வாழக்கூடிய அல்லது ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமூகமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நிறைய கலாச்சாரம் சார்ந்த பிற்போக்குத்தனமான விஷயங்களை எல்லா சமூகமும் வச்சிருக்கு. பெண்ணுக்கு எதிராக அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. சும்மா ஒரு சின்ன விஷயம் உதாரணம் சொல்லலாம். ஒண்ணு பெண்கள் மூக்குத்திய போட்டுக்க விரும்புவாங்க. எங்க தமிழ் பெண்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான். எனக்கு என்னுடைய பெரியம்மா தன்னோட 7 பொண்ணுங்க அவங்களுக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு யாருக்குமே அவங்க மூக்கு குத்தவே இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் இறந்துட்டா எங்க ஊர்ல பொதுவா அந்த பெண் இத்தாவுல இருக்கிற அந்த 4 மாதங்கள் அந்த சமயத்துல நகைகள் எல்லாம் கலட்டிடணும் அந்த பொண்ணு. இப்போ மூக்குத்திய நீங்க கழுத்துல இருக்க செயினை கலட்டினாலோ மோதிரத்தை கலட்டினாலோ முகத்துக்கு ஒரு பெரிய ஒரு தேஜஸ் குறையாது. ஆனா அந்த மூக்குத்திய கலட்டினது அந்த அடையாளம் சின்ன வயசுல இருந்தே போட்டு அதை ரொம்ப ஒரு பெரிய அந்த ரியாலிட்டிய ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கும். அந்த முகம் நடந்திருக்கு, ஏதோ கணவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த. அது போல விஷயங்களை என்னால ஏத்துக்க முடியாது. மூக்குத்தி குத்தாம இருந்துருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணைய என்னோட கூட என்னோட சம வயது என் சகோதரி ரொம்ப கெஞ்சுவா. அவ சல்மா எல்லாம் போட்டிருக்கா, நானும் அவங்க கடைசி வரைக்கும் ஏத்துக்கலாம். அப்போ இஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நகையை கலட்டணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லை. இதுதான் இருக்கு அதுல. இது போல 4 பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தமான இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். நீங்க துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் ஒரு அடுத்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பையன் போய் அங்க இருக்கக்கூடிய சரியா கோர்ட்ல போய் நீதிபதிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு அவங்க என்கொயரி பண்ணி அவங்க சம்மதிச்சால் மட்டும்தான், அவங்க மறுத்தாங்கன்னா இந்த 2வது கல்யாணம் பண்ண முடியாது. அதுதான் உண்மையும் கூட. அப்ப அந்த நாட்டுல எல்லாம் சட்டங்கள் அப்படிதான் இருக்கு. பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஆனா இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய கல்வி அறிவு இல்லாத பின்தங்கிய ஒரு நாடு மொத்தமாவே. அப்ப அவங்களுக்கு ட்ரிபிள் தலாக்க மிக மோசமா யூஸ் பண்றது. இஸ்லாம் சொன்னது மாதிரி யூஸ் பண்ணாம ஒரே சந்தர்ப்பத்துல 3 முறை தலாக் சொல்றது, அதெல்லாம் கல்வி அறிவோ அல்லது இஸ்லாம சரியாம புரிந்து கொள்ளாத ஆண்களால
ஆணாதிக்க சிந்தனையால உருவாகக்கூடிய பின்விளைவுகளை நான் பாக்குறேன். அப்புறம் 4 குழந்தைங்க 10 குழந்தைங்க பெத்துப்பாங்க, 4 கல்யாணம் முடிப்பாங்க. இது நீங்க ரீசெண்டா வந்த சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்தியாவுல. அதிகமாக குழந்தை பெத்துக்கிறது வந்துட்டு அவங்கதான் பாக்குறாங்க. முஸ்லிம்கள்ட்ட இப்ப அந்த மாதிரியான இதே குறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அப்போ எல்லாத்தையுமே பெண்கள் அந்த ட்ரிபிள் தலாக் விஷயமும் 0.1% தான். அதுதான் நடக்குது. அது உத்தரப்பிரதேசம் போல ரொம்ப பின்தங்கிய இடங்கள்ல அது புரிஞ்சுக்கிறப்படாம. அப்போ ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய சமூகம் மேல ஒரு பெரிய ஒரு சமூக வெளியில மோசமான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அந்த பிம்பங்கள் களையப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆர்வம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு நம்ம தயாரா இல்லை. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே பேச வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம், சினிமாவை பயன்படுத்தலாம், மீடியாவை யூஸ் பண்ணலாம், கதைகள், இலக்கியம், இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே ஹராம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடர்ந்து நாங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய சமூகத்தை பற்றின புரிதலை உருவாக்குவதற்கான உரையாடலை நம்ம துவங்கணும். நான் என்னுடைய கதைகளுக்குள்ளே அந்த உரையாடலை தான் நான் துவக்கிறேன். அந்த விவாதத்தை தான் முன்னெடுக்கிறேன் நான். அப்பதான் எது தவறா நம்ம ஏன் எனக்கு கல்வி கிடைக்கல, நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னைய ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல, என்னைய வீட்டுல அடைச்சு வச்சீங்க, எந்த இடத்துலயுமே குர்ஆன்ல சொல்லப்படல. அப்போ நான் அந்த கேள்வியை கேட்கிறேன், ஏன் இதை பண்றீங்க? அதன் மூலமா அந்த பெண்கள் வாழ்க்கை சுயமாக காலில் நிக்க முடியாத நிலையோ, கணவனை சார்ந்து நிக்கக்கூடிய நிலையையோ, அவங்களுடைய வாழ்க்கை அழிகிறத ஒண்ணும் பண்ண முடியாம குடும்பம் பாத்துக்கிட்டு இருக்கதையோ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல. இது எல்லாத்தையும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம உரையாடுதல் ரொம்ப முக்கியம். கதைகள் வழியா என்ன பத்தி நம்ம இந்த சமூகத்தை பற்றி பேசலாம், இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை நம்ம களைய முடியும். இதெல்லாம் இலக்கியங்களையும் அல்லது பிற சமூக ஊடகங்களின் வழியாகவும் நம்ம அந்த உரையாடலை துவங்கணும்னு நினைக்கிறேன். அவங்க செய்யறது இஸ்லாமுக்கு எதிரான ஒரு மோசமான ஒரு ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு பார்த்தா, நான் செய்யறது என் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை. அவங்க பின்தங்கியே இருக்காங்க, அவங்கள மாத்தணுங்கிற அக்கறையில நான் பேச ஆரம்பிக்கிறேன். ரெண்டும் வேற வேற. அதை யார் புரிஞ்சுக்கிறதுனாலதான் என் மேல கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு. இப்ப ஓரளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு ஒரு தமிழ் சூழல்ல நான் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய புத்தகங்களையோ என்னுடைய எழுத்துக்களையோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது இப்ப ஒரு விவாதம் சின்ன சின்னதா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒண்ணா இருக்கு. நன்றி சல்மா. அதோடு தொடர்புடைய ஒரு கேள்வி கேட்டுறேன்னா, I want to remind the English speakers to kindly keep your attention on the closed caption. And if the subtitles are too small, you can go into subtitle settings and increase the size. என்னண்டா சல்மா, இப்ப கணனால ஒரு பல வருடங்களா உங்களோட எழுத்துக்கள் பொதுவெளியில இருந்துட்டு இருக்கு. முதல்ல தமிழ்ல மட்டும் இருந்த எழுத்துக்கள் இப்ப ரொம்ப நாளாவே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தும் இருக்கு. அப்ப உங்களோட தமிழ் எழுத்துக்களுக்கு வந்திருக்கிற, அதாவது தமிழ் மொழியில படிச்சுட்டு வர்ற கருத்துக்களுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு வர்ற ரெஸ்பான்ஸ்லயும் நீங்க என்ன ஒத்தது, என்னது வித்தியாசங்கள் என்ன பாக்குறீங்க? நிச்சயமா என்னுடைய புத்தகங்கள் தமிழ்ல வளர்றப்போ அதான் சரியான புரிதல் இல்லாம என்னுடைய சமூகத்துல இருந்து சில இயக்கங்கள், அமைப்புகள் கிட்ட இருந்து பெரிய ஒரு எதிர்ப்பும், என் மீதான ஒரு தனிப்பட்ட தாக்குதல், விமர்சனங்கள் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. எனக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்க்கல. பெண் உடல் சார்ந்து எழுதும் பொழுது சக படைப்பாளிகள், பெண் படைப்பாளிகள் மீதும் அந்தந்த எல்லா சமூகத்து ஆண்களும் சேர்ந்து நடத்திய தாக்குதலை நம்ம பார்த்திருக்கோம். அது இயல்பான ஒரு விஷயமா இங்க இருக்கு. இப்ப நான் தனிப்பட்ட முறையில இங்க அது போன விமர்சனங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது என்னுடைய படைப்புகளுக்காக, என்னுடைய சமூகத்துல இருந்து. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறிக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா உலகம் முழுக்க என்னுடைய புத்தகம் வாசித்தவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரிவ்யூஸ் அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் ஆரோக்கியமான ஒண்ணா பார்க்க முடியல. எல்லா இடத்துலயுமே பெண்ணுக்கு எதிரான அந்த ஒடுக்குமுறை, அந்த ஆணினுடைய பார்வை, பெண் நிலை அல்லது ஒரே மாதிரிதான் இருக்கு. அத எல்லா பெண்களுமே சொல்லியிருக்காங்க.
மெயில் போடுவாங்க. மராட்டியில என்னுடைய புக்கு வந்தப்போ, இதே நான் 2ஆம் ஜாமங்களின் கதை நாவல் வர்றப்போ, அங்கிருந்து தினம் எனக்கு ஒரு 4 மெயில் வரும். அங்க இருக்கக்கூடிய பெண்கள். ஒத்த நிலை, ஒத்த ஏதோ ஒரு வகையில வந்துட்டு தங்களை இந்த கதைக்குள்ள அடையாளம் காண முடியுது. என்னுடைய கவிதைக்குள்ள அடையாளம் காண முடியுது அப்படிங்கிறத சண்டன்ஸ்ல முதல் முறையா இந்த திரைப்படம் திரையிடப்பட்ட பொழுது நானும் கிம்மும் அங்க இருந்தோம். ஒரு பெண் வந்து வெளிய வந்து எங்களை முடிச்சிட்டு வெளியில வர அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. அந்த நாட்டு பெண், வெள்ளை பெண் தான். என்ன தனியா பார்த்து பேசணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் நானும் கிம்மும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசினோம். தான் வாழ்க்கையில என்ன மாதிரியான மோசமான அனுபவங்கள், அடக்குமுறைகள், ஃபேமிலில அவங்க ஹஸ்பண்ட் அல்லது பேரண்ட்ஸ்னால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி அழுதப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்பதான் உலகம் முழுக்க பெண்கள் வந்து என்னுடைய எழுத்தை வந்து புரிஞ்சுக்கிறப்போ ஒரே மாதிரியான நிலை பல இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத வந்து புரியுது. அப்போ வந்து பெண்ணை வந்து விடுதலை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ஆக வேண்டிய ஒரு இடத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் மற்ற இடங்கள்ல இருந்து வர ரிவ்யூஸ் மூலமா தான் எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு புரிதல் உண்டாச்சு. நன்றி சல்மா. ஒரு சில கேள்விகள் வந்திருக்கு உங்களுக்கு. So I'll also just in case read the questions in English. Come across a program initiated by MP Kanimori recently in Thoothukudi for women empowerment. Do you think it's possible to create something like this for Tamil Muslim women? I am one myself that would focus on creating avenues for their education and employment. I ask this because you're associated with the DMK and you can initiate something. Have you thought of initiatives like this? Do you think there's space under the government to do this? வசீமா கேக்குறாங்க, கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில சமீப காலத்துல பெண்கள் ஊக்குவிக்கிறதுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் முஸ்லிம் பெண்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு வரலாமா? அதை பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்களா என்று சல்மாட்ட கேக்குறாங்க. அவங்களும் ஒரு தமிழ் முஸ்லிம் பெண்ணுங்கிற ரீதியில திமுக கட்சியில சல்மா இருக்கிறதுனால கேக்குறாங்க. திமுக ஆல்ரெடி பெண்களுக்கு, ஒட்டுமொத்த பெண்களுக்கான திட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த முறை கூட நீங்க ஸ்பெஷலா வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து முதலமைச்சர் லான்ச் பண்ணாரு. பெண்கள் எல்லாரும் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது. அது சகல பெண்களையும் போய் சேரக்கூடிய ஒரு திட்டம். அதனால வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் தொலைநோக்காக கொண்டு வரக்கூடிய ஒண்ணா இருக்கு பெண்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு நான் நம்புறேன். மைனாரிட்டிஸ்க்குன்னு சில ஒரு போர்டு இருக்கு. அதன் வழியாக மைனாரிட்டி விமனுக்கான பல ஸ்கீம்ஸ் வந்து செயல்படுத்த முடியும். ரீசெண்டா அதுக்கு ஒரு சேர்மனை போட்டிருக்காங்க. நான் அவரை மீட் பண்ணேன். பீட்டர் அல்போன்ஸ் அப்படின்ற காங்கிரஸ் தலைவரை போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் வீக் அவரை மீட் பண்ணி இந்த விஷயத்த பேசியிருக்கேன். அதாவது இஸ்லாமிய பெண்களுக்கான சில விஷயங்களை, ஏன்னா ஃபண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னு விருப்பத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய அரசோட சேர்ந்து சில விஷயங்களை பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். Nandri Salma. The second question is about her writing. Salma, what are you writing currently? Are there formal translations of your work available? Salma, இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க? உங்களோட எழுத்துக்களோட மொழிபெயர்ப்பு இருக்கா? நிறைய sorry, I can answer the second part of the question myself. There are quite a few translations. You can start with the Zuban publication. And take it from there. A lot of them, parts of which are available online as well and are very easily accessible. Her work is very easily accessible in English. Salma, இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நாவல் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிச்சிருக்கேன். அடுத்த நாவல். இந்த நாவல் வந்து ஒரு என்னுடைய சமூகம், அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், இதெல்லாம் சேர்த்து ஒரு கதையா உருவாகி இருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல வெளிவரும். அதோட ஒரு சிறுகதை தொகுப்பும் எழுதியிருக்கேன். ரெண்டும் சமீபத்துல ஒரு கவிதை தொகுப்பு வெளிவந்தது. இப்ப சிறுகதை தொகுப்பும் நாவலும் இன்னும் சில மாதங்கள்ல வெளிவரும்னு நினைக்கிறேன். So there's well done, Salma. Thank you. Write another book. That's really good, darling. Thank you. I just want to intersperse the conversation with the question for Kim.
and want to ask you what you are working on nowadays. Okay, it's been very hard during lockdown, but over the whole of lockdown, I've been making a film with a singer, and they're from Jamaica, which is, I don't know how much people know, but it's a very homophobic country. And during the filming, he came out as gay, which I was very proud of him for doing that. So it's a film about somebody who wanted to be famous and then decided that more than wanting to be famous, he wanted to be able to be himself. And it was an incredibly brave thing to do, to admit that he was a young gay man, Jamaican man. So that's the film I'm working on. The views, I felt disappointed to see that despite her courageous struggle, the views of the younger generation of men in her family haven't really changed. What does she feel about that? படத்துல பார்க்கும்போது உங்களோட போராட்டத்தை மீறியும் உங்க குடும்பத்துல இருக்க அடுத்த தலைமுறை ஆண் சந்ததியர் கிட்ட எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்தது, பெருசா மாற்றம் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ அப்படி சொல்ல முடியாது. படத்தை வந்த காலகட்டத்துக்கு பிறகு இப்போ 10 வருஷம் என்னோட பையன் வந்து படிச்சுட்டு ஒரு ஹிந்து பொண்ணதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த படத்துல பேசக்கூடிய வாசிம் கூட இன்னைக்கு அவன் ஒரு ஹிந்து பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்கான். அவங்க முன்னாடி இருந்த அந்த பார்வை வந்து மாறி இருக்கு. இப்போதான் அவங்க சென்னையில இருக்காங்க அல்லது பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. பலதரப்பட்ட மக்கள் கிராமத்துல இருக்கிறப்ப அவங்களுடைய பார்வை வேறையா இருக்கு. அவங்க இடம் மாறி வரும் பொழுது அவங்க நிறைய பேரை பாக்குறாங்க, நிறைய வாழ்க்கை மாற்றங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா எதுவுமே இருக்கிறது இல்ல. ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. யங் ஜெனரேஷன் வந்துட்டு ரொம்ப மாறி இருக்காங்க. என்னோட ஃபேமிலியில மத்த இடத்தை பத்தி நான் சொல்ல முடியாது. ரொம்ப என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும். ரொம்ப வேற மாறி இருக்காங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல அவங்க என்னோட பையன் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என்னுடைய ஒரு கவிதையை படிச்சுட்டு வந்து வீட்டுல சண்டை போட்டது, அழுதது ஞாபகம் இருக்கு. அவன் வந்து எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் சொல்றாங்க அவங்க அம்மா கெட்டவங்கன்னு சொல்லி கவிதையெல்லாம் சானிட்டரி நாப்கினை பத்தின ஒரு கவிதை. அப்போ அந்த இந்தியா டுடேல அந்த கவிதை வந்தது. உங்க அம்மா மோசமான அம்மாவே, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பசங்க வந்து என் பையன் வந்து அழுது ஞாபகம் இருக்கு. அப்போ இனிமே எழுதாத கவிதை, இனிமே இப்படியெல்லாம் எழுதாத அப்படின்லாம் என்கிட்ட கேட்டது ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ வந்து அவங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே மாறி, பார்வை எல்லாம் மாறி இருக்கு. Salma, tell them about what happened with your nephew when he went to Norway after he saw the film. Who? Do you remember Najma's son? Yes, I told already. He before he was totally... okay. Don't worry then, don't worry, because I'm so proud of him. நாங்க வாசிம் கூட நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் பெர்கன்ல. பொன்னி அப்போ நாங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆடியன்ஸ் கூட இருந்தது. அப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்திருச்சு நின்று அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ எப்படி உங்க அம்மாவை சினிமா பார்க்க வேணாம்னு சொல்லுவ, உங்க அம்மாவை பரதா போட்டுதான் வாழணும்னு சொல்லுவ, உங்க அம்மா வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவ அப்படின்ட்டு. அவன் சாரி நான் அப்போ வந்து என்னோட பார்வை வேறையா இருந்தது. நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன். எனக்கு நானே எங்க அம்மாவை வெளியில கூப்பிட்டு போறேன், சினிமாவை நாங்க சேர்ந்து போறோம். அத என்னோட வாழ்க்கை சூழல் தான் மனிதனுடைய சிந்தனையை கட்டமைக்குது. அந்த அப்போ எங்க இருக்கோமோ வசிப்பிடமோ வாழ்விடமோ வந்து சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நம்முடைய சிந்தனையில பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ அவன் வந்து வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு சூழலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சுத்தமா வேற மாதிரி மாறுறான். அப்ப அதான் அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன், சாரி நான் தப்பாதான் அப்ப பேசிட்டு, இப்ப அதுக்காக நான் வெக்கப்படுறேன், இப்போ நான் வேற மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க கூட வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. I think there are a few questions here about your family and sons, which I think are answered. I just wanted to ask Kim, I know there's a lot of young people here
some of whom are interested in making videos or films. Tell us a little bit where you think they should start with the story. How does one? I want to make a film. How do I start? Right. Well, I think this is a good time to be doing that because I bought myself an SF7, a little camera, so that when lockdown had happened, I would have a camera and I could film without having money. You know, I could just make a film. So I think for young people now, it's much easier in that way that you can get the equipment and you can. I mean, I even know people that are making films on their phones, you know, so. And I mean, I don't really have any advice. I think it's just make films about things you feel passionate about. Otherwise, why bother? Because it's going to be a journey and it's probably going to be quite a hard journey. So, and I've made the choice to make films about people I love or admire. But you can also make, I mean, for example, you were saying earlier about social media and about the change. What's been really, really good is the way that people, do you remember with George Floyd, people film on their phones, they bear witness. You know, Black Lives Matter have really used the power of phones to show what the police have been doing. So I think you can either do those sort of social justice films. A friend of mine has made a wonderful film in India called Writing with Fire, which I think people might want to see about journalists. I don't know if anyone's seen that, but you know, it's a really, really good film, and they made that with very, very little money and just kept going back to the country to make the film. So, you know, I think it's just you have to have a passion to do it, because you're probably not going to make a lot of money. You know, it's not like being, you know, a banker or a lawyer or all those things where you make money, and you'll probably have time when you're not working, you know. So, and actually it's quite good to have a skill. The way I've survived is I learnt to do camera so I can work for other people filming their films for them. So that's how I survived when I couldn't get money for my own films. But do try and see Writing with Fire. It's I think people would like that. I don't know if anyone's seen it, but it's a wonderful film. Can you tell us the name of the filmmaker, Kim? I can just put it on the chat. Yes, I'll email it to you because there's two of them. She makes a film with her husband, and he's also about, you know, he's such a sweet man, and he always lets her talk, so it's very different. You know, she's the one that talks. So I'll send you I'll send that to you. But that was at Sundance this year, and it won an award. So I think it should be quite easy to get hold of. If not, I'll write to her and ask her if she can send me a link. Yeah. So Nanda has just put the details out. It's not released in India yet, but soon. Oh, okay. I hope it will. Kim, there's a question for you in Tamil. நீங்க படம் எடுக்கும் போது கேமரா டெக்னாலஜி ஹேண்ட்லிங் எடிட்டிங்கில் பெண்களின் பங்களிப்புகள் உள்ளதா? இந்த துறைகளில் இளம் பெண்களின் பங்களிப்பு பற்றி கூறுங்கள். She's asking, when you make films, are there young women who are involved in the work like camera technology, doing the camera work, editing work? Are there young women who are working with you in these areas? Well, for example, the Salma film, it had to be all women because we stayed in the flat, Salma's flat, and I shared a bed with the sound recordist, and Salma shared a bed with the translator, Sami Yukta, and I was with Sarah, and it was a really nice experience. The four of us making a film together. So I think and also with. But you know, it's an interesting question because the film Pink Saris, which was the film before in India that I made, I went with a sound recordist, a female sound recordist, because I thought it's so much better to work with other women. And she only stayed 3 days. She couldn't bear the heat. She couldn't bear all the insects and the snakes. She just got frightened and left. And I had to get in touch with somebody local, and he was called Girja Shankar Vohra. He was from Delhi. And everybody loved him. He was fabulous. So I think, you know, it's
a little bit what we're talking about. There is change. You know, he was a man, but he was a best friend. You know, we used to go and sit on his bed and chat to him. The only problem I had with him was his taste in music. He liked prog rock. I don't know if anyone likes that. Free and all these awful things. He used to put them on in the car. No, but he was fabulous. And, you know, I think we have to be open about age, about gender. The thing for me, the most important thing, when I went to Iran for the first time, I went with a woman I'd just met, an Iranian woman, because I thought, I want to be really careful who I make this film with. And we went to a market, and sitting on the floor was a woman selling poems, Hafiz poems. She was really dirty, and she was sitting on she was like begging really and getting money for these little poems. And Ziba squatted on the floor, and she sat next to her in the dirt, on the ground. And I thought, I love this woman. I can make a film with them, because class is so important. The way I mean, I don't know if you remember, Salma. We went to somebody's house, and she was so rude to us all. We ran away practically. I don't know if you remember. She had all these glass things in cabinets. She told me not to touch the cabinet. She was so rude, and I think where people's hearts are like and where they're coming from is the most important thing. So they can be male, they're female, they can be trans, they can be, you know, but they've got to have. It's how they see other people. Are they looking down on people, or are they embracing people and taking them in? So, you know, because a friend of mine went to India a few years ago, and they organised for it to be a local crew, and they were filming this woman, and the local crew made the woman go and make tea. And she was going, no, I don't want her to make tea. I'm here for her. And they just didn't, you know. So, I mean, I know that's a particularly bad example, but, you know, I think it's very much the people you work with, you have to choose good people. Sorry, does that answer the question? There's another question for you, Kim. Okay. In a highly polarized climate such as ours in India, where there is continuous stereotyping of communities, the space for reasoned critique is eroding, and critiquing the patriarchal or exploitative practice of any community, particularly minority community, always runs the risk of being hijacked. As someone from outside India, did you ever feel this pressure? And if so, how did you negotiate it? There's also a related question that I'm unable to see right now, but here it is. Do you encounter questions of the rights to representation, meaning your right to make a film about a person of color from the third world, and how do you counter them? Okay, so we'll take one at a time. I'll do the first one first. Yes. I'm just going to quickly translate that. கிம்முக்கு வந்த கேள்விகள் 2. ஒன்று என்னன்னா, இப்போ வேற நாடுல இருந்து வந்த, அதுவும் ஆதிக்கம் செலுத்துற நாடுல இருந்து வந்து அவங்க ஏழை நாடுகள்ல படம் எடுக்கும்போது யாருடைய கதையை யாரு சொல்லிருக்காங்க இருக்குங்கிற கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கா? அதுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க. 2வது, வெவ்வேறு வகையான ஆதிக்கம் சார்ந்த சமூக கட்டமைப்புகளை பத்தி பேசுறதுல வந்து அதுவும் ஒரு சிறுபான்மையின சமூகத்தோட ஆதிக்க சமுதாயத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்கு எதிரான ஒரு கருத்தா அது போயிடும். மிச்ச ஆக்களும் எதிரான கருத்துக்களை சொல்றவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்கள மாதிரியான ஆள் கிம் இல்லைங்கும் போது அந்த கருத்துக்களுக்கும் இவங்கள கருத்துக்களுக்குமான வித்தியாசத்தை வந்து அவங்க எப்படி நிலைநிறுத்த முடியும், எப்படி தெளிவுபடுத்த முடியும்னு கேட்கறாங்க. I think how I want to make films, how I've always seen my work to make films, is I want to tell stories. So you're not telling people what to think. You're not giving them information. You're taking them in, and you're showing them things happening in front of their eyes. Because I think, you know, I've often got into arguments with people about something, and in the end I think, oh, you've got your argument, I've got mine, we're never going to meet. But if you take somebody into a story, if you say, look, I want you to meet Salma, look at how she sat in that room and she longed to be able to get books from the library, she wanted to be a poet, she had these dreams. If you experience her life, it's so much stronger than telling somebody about her life. Do you see what I mean? So I think that's why her poems are so
heart-stopping and moving because she takes you into her experience and she moves you through her poetry. So, and these two things connect really, that actually, if I think of wonderful novels that I've read which have women at the center, sometimes they've been written by men. Sometimes I don't even know. I'll watch a film and I'll think, wow, I love this film. I don't even know if a man's made it or a woman's made it, if it's who that person is. I just want to be immersed in a story. So that sort of leads into the second question, which is about how I negotiate feeling that I'm from outside, inside. I think, I don't really see it as outside, inside. I remember I was very nervous about meeting Salma because I thought maybe she won't like me, maybe she won't enjoy making the film, maybe it'll be difficult. Immediately, well, you can see what she's like. Immediately you meet her, she has such a feeling of warmth, and I just felt related to her, that I felt I understood her and I wanted to be near her, and I really enjoyed getting to know her through the filming. And there was one film I made in Kenya, and it was about FGM, which is female genital mutilation. I don't know if anyone's experienced that in the group. But and I remember we were following these girls that were challenging the practice and taking their parents to court. And there was a local crew there, these two Kenyan men filming outside the court. And then the end of when we were there, the magistrate had gone off. I mean, they're so rude. He'd gone to play golf. He said, and these girls had walked for hours and hours to get to the courtroom, and they were living with their families who they were taking to court. And I said to the crew, to them, oh, it's really good you're filming this. Are you going to come back when the case starts again in 2 weeks' time? And they said, oh no, it's just these Kalenjin girls, it's these poor girls. We're not interested in them. We're not going to come back next week. And I felt so pleased that we were there, that we could tell their stories. So it's not just about male and female. It's not just about coming from England, coming from Kenya. It doesn't really, for me, what was important was to tell the stories of those girls. People will see the film and sometimes people think I'm a Japanese woman because of my name. They don't really care who I am. They'll meet these girls and they'll love these girls, and they'll be proud of them in the way that people watch Salma's film. And often they don't bother to see who made it. They'll say, oh, I must try and get Salma's book, or, that they feel inspired by Salma. Salma's the person on the screen, not me. But it's a long question. We could talk about that for a whole day, because there's so many different. I mean, the first film I made in Japan, because you mentioned Japan, we were making a film about this activist woman called Hanayagi Genshu, who was from a very low, Japan's quite a pyramid structure socially. So she was from quite low down, and very low down. And I went with a woman from my film school called Shoko. She was about 22. I thought a young Japanese woman will be great. There won't be any trouble. It'll be fine. After 2 days, Genshu said, either that woman goes or I won't make the film. Because Shoko, being at film school, was from a rich background. She even spoke differently to Genshu. She even had a different way of talking. And Genshu felt humiliated by her. So I think, whereas I got on really well with Genshu because I wasn't particularly smart. I don't know why I did, but she found me very easy to be with. I think it helped that I was from outside. I wasn't part of the class system. So I could give her a hug, which you're not meant to do in Japan, you're meant to bow. We broke all the rules and she felt comfortable breaking the rules. But anyway, sorry, it's a long answer. I'm really sorry. Salma, I just got a text from Ollie saying, send Salma my love and a big hug. Thank you. Sarah? Ollie. Ollie. Oh, okay. I can send. So, feels like we're running out of time. நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா நம்ம யோசிச்ச மிக ஒரு முக்கியமான வேலை மிச்சம் இருக்கு.
என்னென்ன சல்மா, உங்களோட கவிதைகள் இருந்து ஒரு கவிதை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதோட மொழிபெயர்ப்பு வந்து இப்ப ரகு அவர்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவார். Salma will be reading one of the poems and Raghu will share the translation on our screens. Thank you. புது மணப்பெண்ணும் புது இரவும். மாலை நேரத்து மஞ்சள் வெயில் முகத்தில் வலிய தயங்கியபடி விடைபெறுகிறாள் மணப்பெண். அவளது பர்தாவுக்குள் முகம் புதைத்தபடி மலர்களின் வாசனையோடு இணைந்த புணர்ச்சியை போதிக்கிறாள் தமக்கை. தானே அறிந்திராத தடித்த புத்தகத்தின் பக்கங்களை துரித கதியில் புரட்டுகிறாள். எந்த நாளில் புணர்ந்து கருவை தள்ளி வைக்கலாம் எனவும், எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டது எனவும், கூடவே புணர்ச்சிக்கு பிந்தைய சுத்த பத்தங்களையும் சிறிய உருவத்திற்கேற்ற சின்ன கண்களில் குறுக்கிடுகிற வாழ்வின் சுகவீனங்களையும் நைந்து போன புணர்ச்சியின் வெற்று சூத்திரங்களையும் தனக்குள்ளாக ஒழித்தபடி அவ்வப்போது வெட்கத்தில் துவண்டு விழுகிற வார்த்தைகளை சிறுமியின் அசட்டு தன்னம்பிக்கையுடன் துடிப்போடு கடிவாளமிட்டபடி தன் காது தொங்கட்டானில் சிக்கி மடங்கிய ஆலோசனைகளை நீவி எடுத்து அன்றைய முழு இரவுக்குமாக படுக்கையில் படர்த்துகிறாள் அந்த புது மணப்பெண். Oh, Salma, that's beautiful. Oh. Wow. Thank you. கஷ்டம். இப்படி ஒரு வேலை எனக்கு இன்னைக்கு. I just want to thank everyone again for being part of what I think is a historically important conversation about a film that's extremely significant for those of us who are connected to the Tamil context, made by a filmmaker who is important to those of us who are part of the feminist struggles all over the world. So thank you very much for joining us today. I hope those of you who haven't seen the film will go back and watch it. I hope you will excuse any mistakes or mess ups in our translation. We have tried our very best to make this as bilingual as possible. You did really well. இன்று நம்முடன் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படத்தை பற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலந்துரையாடலில் நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. தமிழ்ச்சூழலுக்கு மிக முக்கியமான ஆளுமையான சல்மா அவர்களை பற்றிய படத்தை பற்றியும், பெண்ணிலைவாத படம் இயற்றுதலில் மிக முக்கியமான ஆளுமையான கிம் அவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கும் இந்த கலந்துரையாடலில் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதில் நாங்கள் மிக்க சந்தோஷம் அடைகிறோம். இதுவரைக்கும் படத்தை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க. மொழிபெயர்ப்புல எழுத்து பிழைகளோ தவறுகளும் இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவு நாங்க இரு மொழிகளையும் செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.